ஏய் அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேஎம்எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 13. ஸோ இதான் மச்சான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அண்டு நீங்கள் அப்படியே உங்கள் பால்கனியில் நிற்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி டேங்க் டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பட் இல்லை. ஸோ உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டேங் நீ போயிட்டல்ல, என்னை விட்டு அப்படியே போயிட்டல்ல. இந்த பையன் இவன் என்னை சேட்டை பண்ணிட்டே சுற்றுவான், டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ரொம்ப. ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. எனக்கு நீ வேணும், நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும். உங்கள் கூட நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே நைட்டு வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் இப்போ வந்து 12th படிக்கிறீங்க, ஸ்கூல் போகணும். ஸோ ஆனால் ரெடி ஆகிட்டு வர்றீங்க. அப்படியே உங்கள் தலையை தொங்க போட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு, எதுக்கு நேஹா இப்படி இருக்க? அம்மா காசு கொடுமா. எதுக்கு? நான் வந்து ஸ்கூல் போகணும்ல. அதுக்கு எதுக்குடி காசு? கார் இருக்கு எடுத்துகிட்டு போ, பைக் இருக்குது எடுத்துகிட்டு போ. நான் பஸ்ஸில் போகணும்னு நினைக்கிறேன். என்னது பஸ்லையா? நீ பஸ்லலாம் ட்ராவல் பண்ண மாட்டியே. மா சும்மா இருமா அப்படின்றீங்க. மிஸ்டர் கிம் வந்துட்டு, எதுக்கடி பொண்ணை போட்டு திட்டிகிட்டு இருக்கே? நான் எங்கெங்க திட்டினேன்? என்ன கேட்டா? காசு கேட்டா. இரு அப்படின்ட்டு அவர் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. பா எதுக்கு இது? இல்லைம்மா எவ்வளோ வேணாலும் செலவழிச்சிக்கோ அப்படின்ட்டு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் எதுவும் சொல்லலை, அப்படியே வாங்கிட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மா தான், ஏ நேஹா நில்றி போகாத. ஏம்மா எதுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணுறீங்க? டைம் ஆச்சு, நான் ஸ்கூல் போகணும் அப்படின்றீங்க. சாப்பிட்டு போம்மா. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க சோகமா. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் புரியுது நீங்கள் டேங்க இவியும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ உங்கள் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. என்ன என்ன இப்படி பார்க்குற? இல்லைங்க, அவள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே லோன்லியாக இருக்கா. இந்த மாதிரி இருக்கிற பொண்ணே இல்லை அவள். அது தெரியுது, என்ன பண்ணுறது? இன்னும் 1 year தானே. இந்த பிரிவும் அவளுக்கு இன்னும் லவ்வை ஸ்ட்ராங் ஆக்கும். ரொம்ப பிரிஞ்சிருந்தா தான் லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்டி, புரியுதா? அங்கே அமுச்சிடலாம், தப்பு இல்லை. அமுச்சு வச்சா அவள் ஸ்டடீஸை எப்படி பார்த்துப்பாலாம் எனக்கு தெரிலம்மா. ஆனால் அவளுக்கு அங்கே செட் ஆகாது. கிளைமேட் சேஞ்ச் வேறு. ஆல்ரெடி டேங்கும் வீயும் கால் பண்ணியிருந்தாங்க, பட் அவள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் கொடுத்தேன், என்ன பண்ணுறது? அது அவளுக்கு செட் ஆகாது. அவள் இங்கேருந்தே படிக்கட்டும். இனி அவங்க கூட தானே இருக்க போகிறா. இந்த 1 year நம்ம கூட இருக்கட்டும், நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும், இந்த மாதிரி நல்லா பார்த்துப்பேம்மா அப்படின்றாரு. ஏன்னா 2 பசங்க தானே, பொண்ணு இல்லை. ஸோ அவங்க அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்கூல் போகிறீங்க. அப்படியே போயிட்டு சோக கடை தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. பட் மாறி மாறி டயங்குவியும் கால் பண்ணுறாரு. ஐ மீன் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே கிளாஸ் அட்டன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா உட்காந்துட்டு, ஏஹா எதுக்கு நீ கால் அட்டன் பண்ணல? டயங்குவி எத்தனை டைம் உனக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து தான் வர்றாங்க. ஸோ லைனில் டயங்குவி இருக்கிறவங்களுக்கு தெரியல. அம்மா அவங்க கூட என்னால் பேச முடியாதும்மா. பேசினா நான் அவங்க கூட விட்டு இருக்காமல் அவங்க கூட போயிடுவேன். இந்த 1 year மட்டும்தானே, அவங்கக்கிட்ட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எனக்கு படிக்கணும், அவ்வளோதான். என்னால் அவங்க கூட என்னால் இருக்க முடியாது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சோகமாக அழுதுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ டேங்க்கு புரியுது, பட் வீக்கு கடுப்பாக இருக்குது. என்ன அப்படி பண்ணுறா? இல்லை நம்ம கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா சரிப்பட்டு வராதே. ஸோ உங்கள் அம்மா டேங்க் தான், நீங்கள் பாருங்கம்மா, அவள் உங்கள் கூட இருக்கட்டும். இந்த 1 year தானே, நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக இருங்க. இதுக்கப்புறம் எங்கள் கூட தானே இருக்க போகிறா. ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாரு. சரி ஓகே, ஏதோ அவங்க அப்பாவும் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்களும் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ நீங்கள் ஸ்கூலையும் அப்படியே முடிச்சிடுறீங்க, ஃபைனல் எக்ஸாம் செய்கிறீங்க. பட் டேங் கூட அந்த 1 year, ஐ மீன் டேங் வீக் கூட அந்த 1 year நீங்கள் கான்டாக்டே இல்லை. அவங்க 2 பேர் நம்பரை பிளாக்கில் போட்டு வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு கடுப்பாக இருந்திருக்கும். நீங்களா
உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கூட பேசினா நீங்கள் போயிடுவீங்க, படிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டு. உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்ல. அதனால தான். ஸோ ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறீங்க, "ம்மா ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு. தயாங் இருக்கிற காலேஜுக்கே போகட்டுமா?" "சரி போ." ஆனால் நான் தெரியும் மிஸ் பண்ணுவேன்ட்டு. ஆனால் அவங்கள மிஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைல்ல. கால் பண்ணுறேன் டைமுக்கு. புரியுதா? டைமுக்கெலாம் கால் பண்ணிடணும். எப்போவும் எவ்ரி நைட். நைட்லாம் பண்ண முடியாதும்மா. ஆனால் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணவா நீ எப்போ வர்றேன்ட்டு. அதை சொல்லாதீங்க. நான் சர்ப்ரைஸாக அவங்கள போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும். சரி என்னமோ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் லக்கேஜில் உங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அங்கே தான் கால் பண்ணுறான். ஐ மீன் உங்கள் அம்மா ஃபோனுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அம்மா பேசுமா அப்படின்றீங்க. அவங்களும் அவுட் ஸ்பீக்கரில் போட்டு சொல்லு வி. மா நேஹா வர்றாளா? அது நேஹா வரலையா? என்னது வரலையா? அது எப்படி வராமல் இருக்கலாம்? அவள் வரணும்ல. ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டுல. அதான் அந்த 1 இயர் அவள் எங்கள் விட்டு இருந்தால. இதுக்கப்புறம் வர மாட்டேன்னா என்ன நியாயம்? இரு கொஞ்சம் பொறுமையாக இருவி. இன்னும் வர்றதுக்கு 1 வீக் ஆகும். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றணுமா? என்னது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றணுமா? அதான் அந்த 1 இயரை சுற்றினால. இதுக்கப்புறம் இங்கே கூட தான். பொறுமையாக இருவி. அவள் தான் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு தான் டேங்கிட்ட போய் சொல்கிறான். என்னடா சொல்கிற? உண்மையாவா? ஆமாம். அவளுக்கு திமிருடா திமிரு. வருவாள்ல வச்சு 2 பேரும் செய்வோண்டா. என்ன காலேஜுக்கு 2 வீக்ஸ் இருக்குல்ல. 1 வீக் சுற்ற போகிறானா? 2 வீக்ஸ் நம்ம கூட ஜாலியாக இருக்கலாம்னா கடுப்பேற்றுறாளே. சரி சரி வரட்டும், 1 வீக்கே சேர்த்து வச்சு செய்கிறோம் அப்படின்ட்டு ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சைட் நீங்கள் அப்படியே ஸ்மெயில் பண்ணிட்டு சரி பைபிளிங்க பாவம் அப்படின்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு. ஸோ அங்கே தான் டேங்குவி இருக்காங்க காலேஜில் படிச்சுட்டு. ஸோ இந்த சைட் நீங்கள் அப்படியே ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க. தயவு செய்து சொல்லிடுறாங்க இது 2 பேர்கிட்டையும். சரி இப்போ டேங் எங்கே இருக்கானா? அவனா நீ வரலன்னு சொன்னேன் கடுப்பில். இந்த பிளேஸில் ரேசிங் நடக்குது போல், பைக்கை வச்சுட்டு சுற்றுறான். ஓ சூப்பர் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சுவிட்சர்லாந்து ஏறி ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஸோ இந்த சைட் டயாங் தான் அப்படியே நிற்கிறான். ஸோ அன்றைக்கி ஃபுல் ரேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் டைம் மார்னிங் ஓடிருப்பான். நீங்கள் மார்னிங் ஃப்ளைட்டை ஏறி இருப்பீங்க. ஸோ டைம்ஸ் டிஃப்ரென்ஸில். ஸோ அதனால தான். ஸோ நைட் டைமில் டயாங் தான் அப்படியே பைக்கை செம்மையாக முறுக்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. நேஹா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படின்னு தெரியல. இந்த பைக்கும் நீயும் ஒன்றுடி எனக்கு. ஆனால் நீ என் பக்கத்தில் இல்லைல்ல. எனக்கு போட்டிக்கு யாரும் இல்லைடி. எல்லா எச்சைகளும் தோத்துட்டே இருக்காங்க. எனக்கு நிகராக நீ ஒருத்தி தாண்டி. என்னை ஜெயிச்சிட்டே இருப்பேன் எப்போவும் அப்படின்றான். ஸோ இந்த சைடு ஒரு பர்சன் பைக்கில் பக்கத்தில் அப்படியே நிற்கிறாங்க முறுக்கிக்கிட்டு. டேங் அந்த ஹெல்மெட்டை கழட்டி திரும்பி பார்க்குறான். யாரடா அப்படின்ட்டு. ஸோ நான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அந்த பர்சன் என்ன எங்கே யாருமே ஒன்று ஜெயிக்க யாரும் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கு. அதை நான் வந்துட்டேன்ல அப்படின்ட்டு ஹெல்மெட்டை கலட்டுறா. ஸோ நீங்கள் ஐ மீன் டேங்குங்களை பார்க்குறான். நேஹா நேஹா தான், நேஹாவே தான். ரெடியா போகலாமா? ட்ரைவ் செம்மையாக இருக்கும். உன்னை ஜெயிக்கணும்டா, ரொம்ப நாளாச்சு இப்படி பண்ணி. ஸோ டேங்கு யோசனை வருது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து. ஸோ இப்போ பார்த்துருங்க அவ்வளோ எந்த இதுவுமே இல்லை. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அதே மாதிரி தான் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ அங்கே எல்லாருமே ஷூட் அவுட்லாம் நடக்குது. 2 பேருமே மாசாக ட்ரேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வர்றீங்க. ஏன்னா நீங்கள் டேங்கை விட செம்மையாக பைக் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பைக் ரேசிங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி பைக் பண்ணையும் ஐ மீன் பைக்கில் ரேஸ் பண்ணையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ சில பசங்க இந்த பொண்ணு நம்ம கரெக்ட் பண்ணுறோண்டா அப்படின்றாங்க. ஸோ பக்கத்தில் நின்றுட்டு யாரடா கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறான். நீங்கள் அது ஏன் ஆளுடா அப்படின்ட்டு அவன் கீழே இறங்கி வரான். ஸோ டேங் தோத்துட்டான். பட் இருந்தாலும் நீங்கள் டேங்கை டைட்டாக ஹக் பண்ணி அவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் அப்படியே பொசிஷன் ஆயிடுச்சு. என்னடா அந்த பொண்ணு டேங் கூட கம்மிட்டா அப்படின்ட்டு. சில பொண்ணுங்களை டேங்கை பார்த்து இன்னும் டேங் கம்மிட்டா அச்சோ அப்படின்ட்டு சோகமாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க. சில பொண்ணுங்க டேங் போனான்னு இருக்கான்ல
அவனை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில பசங்கள்லாம் இன்றைக்கி தான் பார்த்தோம், இந்த பொண்ணு அதுக்குள்ளே இந்த பையன் ஐயோ நமக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலையே அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஓடி வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவன் ஹிப்பில் உங்களை உட்கார வச்சு அப்படியே உங்கள் லிப்ஸை செம்மையாக கடிக்கிறான். வலிக்குது, என்ன பண்ணுற, டேங் எவ்வளோ சாஃப்டாக பண்ணான். வரமாட்டேன்னு சொல்லிவிடு. எவ்வளோ தைரியம் உனக்கு. உன்னை எப்படி மிஸ் பண்ணேன் தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ணேன். எத்தனை கால்ஸ் மெசேஜ் எதுக்கும் ரிப்ளை இல்லை, அவ்வளோ எக்கத்தாலும் அப்படின்ட்டு ரொம்ப கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு மூச்சு வாங்குதுடா. டேங் கூட ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன். எந்த மாதிரி பண்ணுற, அக்ரெசிவாக அப்படி தாண்டி பண்ணுவேன் ஹாட் பேபி அப்படின்றான். ஸோ டேங் அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிட்டு டே பாருடா இவனை, இது ஏன்டா வரமாட்டேன்னு சொல்கிறாடா, அதான் வந்துட்டான்ல என் பொண்டாட்டி, இனிமேல் மஜா தான் அப்படின்றான். ஸோ எல்லாருமே டேஸில் பார்க்குறாங்க, என்னடா ஒரு பொண்ணு 2 பையனை எப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ சில பொண்ணுங்களாம் டயாங் என்ன நடக்குதுங்க, ஏன்னா நீங்கள் 2 ஒரு பொண்ணு அந்த 2 ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். வாட் இஸ் இம்பாசிபிள், எப்படி அப்படின்றா. எல்லாமே பாசிபிள் தான் நம்ம நினச்சா அப்படின்ட்டு சொல்கிறான். என்னது, அச்சோ 2 குலாப் ஜாமுன் அப்படியே அலைக்கா தூக்கிட்டாலே, யாரடா இவ அப்படின்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் தான் அப்படியே டேங் கூட டேங் வந்து பைக் ஓட்டுறான், நீங்கள் வந்து இந்த பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஸோ பைக் ஓட்டிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறீங்க. பார்த்தா நீங்கள் உள்ளே போயிட்டு ஆல்ரெடி உங்கள் லக்கேஜ்லாம் இருக்கும். ஸோ ரேஸுக்காக இங்கே வந்திருப்பாங்க. அப்போ உங்களை பார்த்து ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கல, இல்லைடா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்ல, அதுக்காக மட்டும்தான். சரி, ஆனால் காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல நம்ம 3 பேரும் கம்மிட்டடு. ஆமாம் தெரியட்டும், ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஸ்கூல்லையும் தெரியும்ல. தெரியும் அப்படின்றீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு சரி போகலாமா, எங்கே, பெட்ரூமுக்கு. என்னடா இதே ஞாபகமாகவே இருப்பியா. ஆமாம் 1 இயராக எதுவுமே இல்லடி, வெறும் கை மட்டும் அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ டேங்க் பார்த்துட்டு ஆமாம் நேஹா, இவன் தொல்லை தாங்கவே முடியல, ரெஸ்ட் ரூமில் எப்போவும் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். என்ன சொல்கிறேன், ஆமாம் நம்ம 3 பேரும் ஒன்றா பண்ணோம்ல, அதெல்லாம் அந்த நாய் வீடியோ எடுத்து வச்சுருக்கி. என்னது வீடியோவா அப்படின்ட்டு நீங்கள் முறைக்கிறீங்க. அப்போ நாட்டியே ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாண்டி எனக்கு தெரியும் இந்த மாதிரியா நடக்கும்ன்ட்டு, உன்னை மிஸ் பண்ணுவேன்ல, விட்டு படத்தை கூட அந்த விட்டு ஹீனை பார்க்க கூட மனசு வரலடி, உன்னை பார்க்கத்தான் மனசு வருது, அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி நீ. என்ன, ஆமாண்டி அதான் உன்னையே எப்போ ஒரே வீடியோவாக பார்த்துட்டேன். ஒரு வீடியோவா, இல்லை நம்ம எத்தனை டைம் பண்ணோமோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சேன் அப்படின்றான். நீங்கள் டேஸில் பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோஃபாவில் அந்த தலைகாணி இருக்கும், அதெல்லாம் எடுத்து அவன் மேலே விட்டுறீங்க. ஸோ அவங்கள தூக்கிக்கிட்டு ஏய் செம்மையாக இருக்குடி, ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்தேன், ஆனால் இப்போ காலேஜ் வந்துட்டல. காலேஜ் வந்துட்டேன், 3 இயர்ஸ் எப்படியோ போயிடும், ஆனால் எங்களுக்கு 4 இயர்ஸ் பரவாயில்ல, நம்ம 2 பேருமே ஒரே டைமில் கிராஜுவேட் ஆக போகிறோம். ஆமாம் இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படி கொஞ்சம் டேஸ் வந்து அப்படியே போகுது, நீங்கள் காலேஜ் போவீங்க, டேங் கூட தான் எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படியே டேஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. அடிக்கடி உங்கள் அம்மா கூட கால் பண்ணி பேசுவீங்க. ஸோ உங்கள் கிராஜுவேஷனும் அப்படியே முடியுது. ஸோ உங்களுக்கு தான் ஸோ இன்றைக்கி மேரேஜ், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. எப்படின்னா இந்த சைடு ஒயிட்டு கலர், இந்த சைடு வந்து பிளாக் கலர், அந்த மாதிரி தான் ஒரு கவன் மாதிரி போட்டிருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாடி எப்படி போட்டிருக்க, அங்கே பார்த்தா டேயாங்கும் வந்து பிளாக் கலரு, டேயாங் வந்து ஒயிட் கலர் போட்டிருக்கான், அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, காம்பினேஷன் அப்படி தான் இருக்கும் அப்படின்றீங்க. ஸோ அவங்க மேரேஜ் ஹாலில் உள்ள எல்லாருக்குமே டவுட்டு, ஏன்னா 2 பேருக்குமே கல்யாணமா, ஆனால் ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் டேயாங்களை அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ லெஃப்ட் பக்கம் வந்து டயாங்கும் ஒயிட் கலர், ரைட் பக்கம் வந்து பிளாக் கலர் அப்படியே நிற்கிது. ஸோ நீங்கள் போய் அப்படியே நிற்கிறீங்க, உங்கள் 2 ஹேண்டையும் டேங்கிட்டையும் வீக்கிட்டையும் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க 2 பேருமே பிடிச்சிட்டு அப்படியே ஃபாதர்கிட்ட நிற்கிறாங்க.
ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி 2 பேரையும் பார்த்து அந்த ஹாலே அப்படியே ஷாக்கில் நிற்கிது. ஏன்னா அவங்க 2 பேருக்கு மேரேஜ், ஒரு பொண்ணா 2 பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கேம் எதுவுமே சொல்லல. எல்லாருமே பேசிக்கிறேன், என்னடா ஒரு பொண்ணு 2 பையனை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி தேங்க்கிட்ட எல்லாமே கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ஓகே சொல்கிறாங்க, உங்ககிட்டயும் கேட்குறாங்க, அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. ஐ மீன் நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே மாறி மாறி ஐ மீன் எப்படின்னா ஒரு ரிங்கில் 2 கல் வந்த மாதிரி அப்படி போட்டிருக்கு. 2 பேருமே பிடிச்சி அவங்க ஹேண்டில் போட்டு விட்றாங்க. அண்ட் நீங்களும் டயாங்க்கு வீக்கும் ஒரே டைமில் ரிங் போடுறீங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லைனில் 2 பேருமே உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் போட்டுக்கிறீங்க. போட்டு அவங்க 2 பேருமே உங்கள் சீக்கில் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ ஹாலெல்லாம் திரும்பிக்குது, என்னடா நடக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் எதுவுமே லவ் பண்ணுறோம் இந்த பொண்ணை தான், ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அவங்களாம் எதுவும் சொல்ல முடியுது, ஓகே ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படி மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படியோ உங்கள் அம்மா அப்பாவையும் பார்க்குறீங்க. அவங்க வந்துட்டு எப்படியோ நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்க, அதுவும் ஒரே பொண்ணு, என்னால் எதுவும் சொல்ல முடியாதுப்பா, இனி உங்கள் லைஃப்பை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. ஸோ வீடா பா சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்றேன்டா அப்படின்றாரு. ஸோ உங்களுக்குன்னா நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் தான்ப்பா பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படித்தேன், நானும் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, தெரியுமா என்ன பார்த்துப்பேன்ட்டு. டேங் நீ ஏடா பண்ண போகிற? நானா சயின்டிஸ்ட் பண்ணா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றான். டேங் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அப்போ அவங்க அப்பா வந்து சரிடா உன் லைஃப் உன் கெரியர் நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. ஸோ இப்போ இவங்கள பார்த்துட்டு பேசினதெல்லாம் போதும், நாங்கள் போகிறோம், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவன் இழுத்துட்டு போகிறான். நீங்களும் போகிறீங்க. டேங் அப்படியே உன் கூடயே வரா. ஸோ காரில் ஏறிட்டான். அப்படியே உட்காந்துக்கிறீங்க, செந்திருந்தீங்க இந்த சைட் டேங் வி அப்படியே உட்காந்துட்டு அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்றாரு. ஏன்னா சவுண்ட்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்லையே நீங்களும் வைட் ஐஸில் பார்க்குறீங்க, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ டேங்வியும் பார்த்துட்டு என்னடா இல்லை உனக்கு டிரைவர் இருப்பார், நம்ம போகிற பிளேஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour எடுக்கும், அதுக்குள்ளே இதுக்குள்ள குட்டியாக ரொமான்ஸ் பண்ணலாமா? என்னது என்ன ரொமான்ஸ்? மேட்டர் ரொமான்ஸ் அப்படின்ட்டு டேங் தான் அவங்க அப்படியே லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நீ வந்து உங்கள் நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறான். டேய் வானாண்டா, மேரேஜ் ட்ரெஸ்ஸோடு இருக்கேன், இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லைடா. அப்போ பெட்டில் போட்டு பண்ண தான் கம்ஃபர்டபுளாக இருக்குமா? நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆல்ரெடி எத்தனை டைம் பண்ணிட்டீங்க. இல்லைடி மேரேஜ் ஆனதுக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு வீ சொல்கிறான். அப்போ டேங் அதுவும் சரிதான் அப்படின்ட்டு பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்குள்ளே காரும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பாஸ் நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் வந்துடுச்சு அப்படின்றான். பார்த்தா வெளியே இறங்கி மினி ஃப்ளைட் தான். இந்த ஃப்ளைட் எங்கடா போகுது? நம்ம ஐலாண்டுக்கு. என்னது அதை வாங்கிட்டியா? ஆல்ரெடி வாங்கிட்டேன், அங்கே தான் நம்ம நிற்க போகிறோம், புரியுதா? ஸ்டே பண்ண போகிறோம். அப்போ எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கீங்கல்ல, ஃப்யூச்சர் பிளான் பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, அதுவும் சரிதான் அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே அந்த மினி ஃப்ளைட்டில் ஏறிக்கிறீங்க. ஃபைனலி அந்த ஐலாண்டும் போகிறீங்க. பார்க்க அப்படி இருக்குது, ஃபுல்லாக ஒரு தனி வேர்ல்டு மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கவனோட கீழே இறங்கி வாவ் என்னடா பார்க்க பீச் இருக்குது, இங்கே சின்னதாக ஒரு கிளினிக் வேறு வச்சுருக்கீங்க. ஆமாம், ஒருவேளை நீ ப்ரெக்னென்ட் ஆனேன்னா உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அதான் டாக்டர்ஸ்லாம் இங்கேயே கூப்பிட்டு வச்சுருக்கேன். டேங் ஒரு டாக்டர் மாதிரி தானே, சயின்டிஸ்ட்டு, அவனே பார்த்துப்பான். நமக்கு வேலை ஏதாச்சும் இருந்தால் நம்ம இந்த மினி ஃப்ளைட் இருக்குல்ல இதில் போயிட்டு வரலாம், இந்த ஹெலிகாப்டர் இருக்குது இதில் போயிட்டு வரலாம், அங்கே நம்ம வீடு இருக்குது, அங்கே உனக்கு தேட்டர் வேணுன்னா அங்கேயே எல்லாமே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கும்டி. நம்ம வெளில போனால் வெளில போயிட்டு வரலாம், இங்கேயே ஜாலியாக இருக்கலாம். இங்கே பாரு இங்கேயே சின்னதாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குடி, உனக்கு பிடிச்ச தீம் பார்க் கூட இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே காட்டுறான். ஒரு பெரிய ஐலாண்ட் தான் அது, அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வீடு கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டியிருக்கான், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் அண்ட் க்ரீனில். எப்படின்னா வீடு ஃபுல்லாக பிளாக் கலர் இருக்குது, அங்கங்கே செடிகள் இருக்குது க்ரீன் கலரில், பார்க்க அவ்வளோ கிராண்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது. என்னடா ஒரு தனி வேர்ல்டு எனக்காக வச்சுருக்கீங்க. ஆமாண்டி, இந்த வெள்ளோல உலகம்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு வீ சொல்கிறான். ஸோ டேங் ஆமாண்டா ஒத்துக்க மாட்டாங்கடா,
ஸோ நமக்கான வேர்டு நமக்குள்ளே நம்ம பேபிஸ் ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு பொண்ணு 2 பையன் லவ் பண்ணால் தப்பாக தான் பேசும். மேரேஜ் ஹால்லே பார்த்தேன். ஆனால் நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக லிவ் பண்ணலாம்டா. இங்கே நீ நான் வி எல்லாருமே அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் டைட்டாக அப்படியே உங்கள் 2 ஹேண்டே வச்சு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க 2 பேருமே. எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? ரைடு போகடி. ஃபர்ஸ்ட் நைட்டில் ட்ராவலிங்டா. சரிடி அப்படியே ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு மேக் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். இல்லைடா ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு மேக் அவுட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே மேக் அவுட் பண்ணலாம். இல்லைடா மேக் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக அப்படி மாறி மாறி சொல்கிறீங்க. டேய் சும்மா இருங்கடா அப்படின்ட்டு வந்து அவன் மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கா அது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் டைமில் எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கிது. உங்களுக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்கணும்னு தோணுது. ஸோ டேங்கும் கூட மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். 2 பேருமே மாறி மாறி ஒரு 4 hours கூட மேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செந்தில் நீங்கள் நேக்டாக படுத்துருக்கீங்க. டேங்கும் வீணா அப்படியே பெட்ஷீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துட்டு ஏய் எப்படி தெரியுமா லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியலடி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க மாறி மாறி. ஓகேடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ நெக்ஸ்ட் பார்ட்லாம் கிடையாதுடா. இதுதான் ஃபைனல் பார்ட்டு. இதுக்கப்புறம் இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வராது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பார்ட் 13ன்ட்டு. பட் இதான் ஃபைனல் பார்ட்டு. ஸோ சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இதுக்கப்புறம் டேங்க் ஒன்று எஃப்எஃப்ட வரேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இது சீக்கிரம் முடிக்கிற ரீசன் அவ்வளோக்கு வியூஸ் போகவே இல்லை. அதனால தான் வேறு எதுவுமே இல்லை. வியூஸ் போகலைன்னா இப்படி தான் முடிச்சு விட்ருவேன். ஸோ பர்பிள் யூ சப்போர்ட் மீ.